பெண்ணா இருக்கலாம் இல்ல ஆணா இருக்கலாம், ரொம்ப மன கஷ்டம், மனவலி, மனவேதனை இருக்கு அப்படின்னு சொல்லி விஷயங்களை யோசிச்சு இல்ல சிந்திச்சு அதுல இருந்து வெளியில ஈஸியா வர்றது வந்து பேக்ரவுண்ட் யாருமே இல்லை, பட் எல்லாமே இருக்காங்க. ஆனா அந்த ப்ரெசென்ட்லி அந்த இடத்துல யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. அந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப மன உடைச்சல் வச்சுக்கிறேன். இதுலேருந்து என்ன வெளியில வழி மட்டும் செஞ்சிரு, வழிபட வச்சிரு மட்டும். அந்த இடத்துல அதுதான் நீங்கள் வேண்டணும், செய்ய வேண்டி. அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன படைச்ச இந்த பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி என்ன இதுலேருந்து விழுப்படவை என் சக்திக்கு இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரியும். விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மனுஷனை நம்பி போகாதீங்க, உங்களை படித்தவனை நம்பி. மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழல் காவாங்கரை MMM டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான என்னன்னா நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு பெண்ணாக இருக்கலாம் இல்லை ஆணாக இருக்கலாம், ரொம்ப மன கஷ்டம், மனவலி, மனவேதனை இருக்குது அப்படின்னா அவங்க அதுலேருந்து ரிலீவ் ஆகணும், அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை யோசித்து இல்லை சிந்திச்சு அதுலேருந்து வெளியில் ஈஸியாக வர்றது வந்து நல்லது? அப்பா சூப்பராக ஒன்று கேட்டீங்க. ஒரு பெரிய விஷயத்தில் அந்த இடத்துல யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, ஆணாவட்டும் பெண்ணாவட்டும் சராசரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்மளுக்கு பேக்ரவுண்ட் யாருமே இல்லை, பட் எல்லாமே இருக்காங்க. ஆனால் அந்த ப்ரெசென்ட்லி அந்த இடத்துல யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. அந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப மன உடைச்சல் ஆகிடுச்சு. தவிர்க்க முடியாமல் நம்மளை அறியாமல் நம்ம கண்ணிலேருந்து ஒரு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மன வலி கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல. அப்படின்னா அது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும், வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை சொந்தத்துலேயோ இல்லை ஒரு லவர்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடும்போதோ. பொதுவாக சொல்கிறேன், ஒரு பெட்ரூமில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க, இல்லை லவர்ஸ் இருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க, இல்லை ஃபேமிலியில் சண்டை நடக்குது, அப்படி இல்லை ஒரு பாஸ் கூட நடக்குது, இல்லை ஒரு அதர் பர்சன் கூட நடக்குது. நம்மளோட மன வலியை நம்ம கண்ணிலே கண்ணீர் வர அளவுக்கு அவங்க நம்ம மனசை ஹர்ட் பண்ணிட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலைன்னு தெரியுங்களா, ஃபஸ்ட்டு அந்த இடத்த விட்டு முதல்ல வெளியில் வந்துடணும். என்ன பண்ணணும்? அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். நகர்ந்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணணுன்னா, ஸ்ட்ரைட்டாக நியர்பையில் இஸ்லாத்தாலாக இருந்தாலும் சரி, அந்தந்த ரிலேஷனில் இருக்கிறவங்க இப்போ இஸ்லாத்தாலாக இருந்தால் அந்த தொழுவை டைமாக இருந்தால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒசு செஞ்சுட்டு ஒரு 2 வக்தாவது ஒரு 2 ரக்காத்தாவது நீங்கள் தொழுகணும். வக்தாவது 2 ரக்காத்தாவது தொழுதுடணும். இஸ்லாத்தால தான். இது ஒரு ஹிந்துஸ் ரிலீஜனாக இருந்தால் பக்கத்தில் இருக்க நியர்பையில் இருக்க ஏதோ ஒரு கோவில், அம்மன் கோயிலோ அர்ச்சனர் கோயிலோ முருகர் கோயிலோ பெருமாள் கோயில், ஏதோ ஒரு கோவில் எங்கே பக்கத்தில் இருக்கும் போயிட்டு ஒரு 20 நிமிஷம் மனவலி போகிற மாதிரி உட்காந்து, மனுஷன் யாரும் தெய்வ செஞ்சு நம்பாமல் எல்லாமே நீ தான், என்னை படைச்சது நீ தான், இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது நீ தான், இந்த கையை காலை கொடுத்தவனும் நீ தான், தாய் தாரம் பிள்ளை, இந்த சொந்தம் பந்தம், இன்பம் தந்தம் துக்கம் சந்தோஷம் கொடுத்தது எல்லாமே நீ தான். இதனால என் மனவலி, இது உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்க்ளூடிங் மீ. நானே இருந்தாலும் அப்படி தான் செய்வேன். ஒரு கஷ்டம், ஒரு கேஸ் சால்வ் பண்ணவே முடியலன்னா அதுக்கு இப்படி தான் சொல்லுவேன். என் ஃபேமிலியிலே ஒரு பிரச்சனைனா கூட நான் இந்த மாதிரி தான் நிற்பேன். இது சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கம். அப்படி இருக்கும்போது ஒரு பக்கத்தில் ஒரு கோவிலில் போயிட்டு ஒரு 20 நிமிஷம் சண்டை, நீ அங்கே நின்னீங்கன்னா விடிய நடக்கும், சாயந்தரம் வரையும் சண்டை போகும். முடியாது. நைட் ஆரம்பித்தா காலைல வரையும் ஆகிடும். இதே காலையில் வந்து நைட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளம்பிட்டு அந்த நபரை அப்படியே விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு கோவிலில் போயிட்டு ஒரு 20 நிமிஷம் மனசார உட்காந்து வேண்டிட்டு, எல்லாமே நீ தான் கொடுத்த, இதையும் நீ தான் கொடுத்துருக்க, நல்லதுக்குன்னு நினச்சிக்கிறேன். இதுலேருந்து என்ன வெளியில் வழி மட்டும் செஞ்சிரு, வழிபட வச்சிரு மட்டும். அந்த இடத்துல அதுதான் நீங்கள் வேண்டணும், செய்ய வேண்டி வேலை. அது நான் ஆஃபீஸில் இருக்கேன், 8வது மாடியில் இருக்கேன், 10வது மாடியில் இருக்கலாம் கணக்கு கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இதே போய் பால்கனியில் நின்று தம் அடிக்கிறதாலையோ சரிங்களா, போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதாலையோ இல்லை உடனே மைண்டு சரியில்லை பார்ட்டி பண்ணலான்னு சொல்கிறது போகிறதாலையோ ஒன்றும் பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர குறையாது. இதாம்மா உண்மை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு எம்ப்ளாயி ஒரு தப்பு பண்ணுறான்னா, ஒரு பாஸ் உங்களை திட்டாருன்னு வச்சுக்கலேன், ரொம்ப ஹார்ட் பண்ணுற அளவுக்கு. நான் சொல்கிறது ஒரு சும்மா ஒரு பேசுகிறது இது கிடையாது, மனவலி. நம்ம கண்ணிலேருந்து அழுவே மாட்டேன், எதுக்குமே நான் அழுவ மாட்டேன், ஆனால் நான் இன்றைக்கி அழுதுட்டேன் அப்படின்னு ஒரு தண்ணி வந்துருச்சுன்னா அதுக்கு துடைக்கிற ஒரே இடம் உன்னை படைச்ச இறைவன் மட்டும்தான். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது
அந்த இடத்துல போய் அவன் காலிலே நீ விழுந்துரு. அதை விட்டுட்டு பால்கனில் போய் தம் அடிக்கிறதோ, ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு அடிக்கிறதாலையோ, பப்புக்கு போய் நீ பார்ட்டி பண்ணுறதாலையோ மனவலி போகாது, ஒன்றும் அதிகமாகும். ஏன்னா கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து விடுப்பானுவான், ஒருத்தன் எப்படி சொல்லலான்னுவான். ஸோ ஜாஸ்தி ஆகும். அதுக்கு சொல்யூஷன் அது கிடையாது. உன் மனவலிக்கு தம்மோ தண்ணியோ பார்ட்டியோ இது வலி கிடையாது, பிராச்சித்தம் கிடையாது. அதுக்கு ஒரே வழி, உன்னை படைச்ச இறைவன் கிட்ட தான் நீ போய் சன்னிதானத்தில் விழணும். முஸ்லீமாக இருந்தால் பள்ளிக்கு போ, இந்துவாக இருந்தால் கோயிலுக்கு போ, கிறிஸ்தவராக இருந்தால் பக்கத்தில் சர்ச்சுக்கு போ. ஒரு மாதா கெபியாண்ட போய் சிலையாண்ட போய் உட்காந்துரு, யார் வேணான்னா அந்த இடத்துல போயிட்டு நீ என்னை படைச்ச இந்த பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி என்ன இதுலேருந்து விழுப்படவே, என் சக்திக்கு இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரியலை, உன்னை நம்பி வந்திருக்கேன், உன்னை நாடி வந்திருக்கேன், நீ பெற்ற புள்ள நான், என் தெய்வம் நீ தான், இதுக்கு வழி சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கட்டும், நடந்தே தீருமா. அந்த மன வலி மலை மாதிரி இருக்கிற விஷயம் பனி போல் கரைஞ்சிரும். ரிட்டன் அதே இடத்துக்கு நீ மனசில் மனசார வேண்டிட்டு ஓதிட்டோ இல்லை ப்ரேயர் பண்ணிட்டோ இல்லை கோயிலேருந்து சாமி கும்பிட்டுட்டோ ஒரு 10 ரூபா அர்ச்சனை பண்ணிட்டு நீ திருப்பி நீ அதே இடத்துக்கு போய்ப்பார், அந்த விஷயம் அப்படியே சால்வ் ஆகிடும். இதுதான் உண்மை, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் காட்டுறது, வீட்டில் இருக்கிற டென்ஷன் எடுத்துகிட்டு ஆஃபீஸில் காட்டுறது, அந்த டென்ஷன் மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் வேலை செய்கிறவங்க மேலே காட்டுறது, இதெல்லாம் எந்த யூஸும் இல்லை. நம்ம ஆஃபீஸில் இருக்க விஷயத்த வந்து ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்துடணும். ஃபோன் பேசுகிறது பிஸ்னஸ் பண்ணுறது நீ பண்ணலாம், அந்த டென்ஷன் அந்த கோவம் வந்து உன் பிள்ளைங்களுக்கும் மனைவிக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி உன் மனைவி இங்கே கொடுக்குற டார்ச்சர் எதுவுமே நீங்கள் பாஸ் மேலேயும் வேலை செய்கிறவங்களே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு தவிர்த்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது. அப்படியே நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை தவிர்க்க முடியாத இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன், என் மனசே வலி கொடுத்துட்டா. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்களேன். நான் லவ்வுக்கு, ஏன்னா லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு லவ்வுக்கு ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அந்த பொண்ணு ஒன்று வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல அந்த பொண்ணை திட்டுறதோ மிரட்டுறதோ அடிக்கிறதோ பேட் வாய்ஸில் பேசுகிறதோ அசிங்கம் பேசுகிறதோ எந்த அவசியமும் தேவையில்லை. அந்த மன வலிக்கு ஒரே இடம் கோவில் மட்டும்தான். சீரியஸாக சொல்கிறோமா, தெய்வ சன்னிதானத்தில் போய் விழுந்துரு. அந்தந்த ரிலேஜனில் அந்தந்த விஷயத்தில் எல்லாம் ஒன்று தான், பட்டு யாரும் நான் சொல்ல முடியாது. அதனால் அந்தந்த ரிலேஜனில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம நம்பி தான் போனேன், இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு நீயே ஒரு பிராச்சித்தனை கொடு, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி இதுலேருந்து நான் வெளியில் வரணும். உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க தம்பி நீ இப்படி பண்ணுன்னு, ஆனால் அதோட விஷயத்தை அவங்களே காமிச்சு கொடுத்துருவாங்க. யாருன்னா ஒரு மனுஷன் ரூபத்தில் அந்த விஷயத்த ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் மக்களை, கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். மக்களே, உங்கள் மாலிக் பாய் நான் சொல்கிறேன், நம்பி பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மனுஷனை நம்பி போகாதீங்க, உங்களை படித்தவனை நம்பி போங்க. சூப்பர், நல்லதே நடக்கும். அருமையாக சொல்லியிருக்கீங்க பாய், நல்ல ஒரு தகவல். இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயமா நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையாக அமைஞ்சுது. நன்றி பாய். நன்றிம்மா.